कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. ஜன்மாஷ்டமி. நம்ம ஜன்மாஷ்டமியை பற்றி யூஸ்வலாக நெக்ஸ்ட் வீக் பேசலாம், நெக்ஸ்ட் மந்த் பேசலாம், லாஸ்ட் வீக்கே பேசியிருக்கலாம். ஜன்மாஷ்டமி என்னை இந்த அளவிற்கு நீ காப்பாற்றி வைத்திருக்கிறாயே, அதற்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம முன்பிறவியில் செஞ்ச வினை. முன்பிறவிலையும் வினை செஞ்சுருக்கோம், நல்லது செஞ்சுருக்கோம். அதனுடைய பலனாக இப்போ நாம நல்ல விஷயங்களை, சத்விஷயங்களை பேசுகிறோம், சத்விஷயங்களை கேட்குறோம். இது இரண்டாவது. மூன்றாவது இவரை சொல்ல நடுவில் ஓர் உடம்பில் இட்டு, அதாவது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த உண்மை தொகை அப்படிங்கிறது ராமனும் வந்தான் அப்படின்னுச்சு, வேற யாரோ கூட வரா போட்டிருக்கு இல்லையா? அண்ணலும் நோக்கினான் அப்படின்னுச்சு அங்கே பார்த்தோம். அது ஏன் முதல்ல அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படிங்கிறத கம்பராமாயணத்தில் ஒரு நாள் பூரா நல்ல விரிவாக இந்த சப்ஜெக்டை எடுத்து பார்த்தோம். இந்த உண்மை தொகை வரைச்சு இவர் நடுவே ஓர் உடம்பிலும் இட்டு அப்படின்றார். இவர் ஓர் உடம்பு இருக்கிறது நமக்கு ஒரு உடம்பு தானே, அது ஏன் அவர் அழுத்தம் திருத்தமாக சொல்றார் நம்மாழ்வார் திருவாய்மொழியில்? ஓர் உடம்பில் இட்டு அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு இந்த ஞானம் இல்லை சுவாமி. எந்த ஞானம்? பகவான் உள்ளே இருக்கிறான், அவன்கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கிற ஞானமே எனக்கு இல்லை. இந்த ஞானத்துல இந்த உடம்பிலே இட்டு, இதுக்கு முன்னாடி ஞானம் சுவாமி போன பிறவியில் இருந்திருக்கலாமே சுவாமி அப்படின்னா, அந்த பிறவியில் இருந்திருந்ததுன்னா நம்ம இந்த பிறவிக்கு வந்திருக்கவே மாட்டோம் இல்லையா? இந்த பிறவியில் இந்த உடம்பில் இட்டதுனால தான் போன பிறவியில் செஞ்ச நல்லது இந்த பிறவியில் வரும். இந்த பிறவியில் அவனுடைய எண்ணம் நமக்கு இருக்கிறதுனால தான் நம்மளால பிராயச்சித்தம் செய்து கொள்ள முடிகிறது, அல்லது பிராயச்சித்தம் செய்து அதனால் நாம் நன்மை அடைய முடிகிறது, பக்தி பண்ண முடிகிறது, பிரபத்தி பண்ண முடிகிறது. அடுத்த பிறவி இல்லாமல் செய்வதற்கு என்னென்ன வழி உண்டோ அவை அனைத்தையும் நம்மால் செய்து கொள்ள முடிகிறது. அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நன்னகில்லேன் நன்னியும் நன்னகில்லேன் அப்படிங்கிறார் அவர். அதாவது ஒரு விஷயம் விட்டும் விடாமலும் நாம நினைச்சிருக்கலாம், நினைக்காம இருக்கலாம். அதே மாதிரி பகவான் நினைச்சிருக்கலாம், நினைக்காமல் இருக்கலாம். இருந்தாலும் நான் செய்த தவறுகளை எல்லாம் பொறுத்து என்னை இந்த பிறவியில் ஏற்றுக்கொள்ளுகிறானே, அப்படிப்பட்ட பகவான். ஸோ இவ்வளவு தத்துவார்த்தங்கள் விஷயமாக நாம் அடுத்தது தத்துவார்த்தங்களாக பேசணும். ஏன்னா முதல்ல நான் யோசித்தேன், நம்மக்கிட்ட வர மனுஷா ரொம்ப ஞானமுள்ளவா, கேட்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறவா கேட்குறா. ரொம்ப பேசிக்காக கதைகள் சொன்னோம்னா அவளுக்கு அழுத்து போயிடும். அதிகமாக தத்துவார்த்தங்களை சொன்னோம்னா வெறுத்து போயிடும் இல்லையா? இது ரெண்டையும் சமன் பண்ணி கொடுக்கணும். இப்போ நம்முடைய சுவாமி வேதாந்த தேசிகனுடைய கிரந்தங்கள் இருக்கு. ஒவ்வொரு கிரந்தத்தை எடுத்திருந்தாலுமே அதை விளக்கி சொல்லலாம். ஆனால் கிரந்தங்கள் எல்லாமே தத்துவார்த்தங்கள் தான். அதனால அடுத்தது நம்ம என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருக்கேன். அது அடுத்த வாரம் ஒரு 2 வாரம் நான் வெளியூருக்கு போறேன். அதனால அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே தான், நாளைக்கு அடுத்தது அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே தான் நம்முடைய இந்த மீட்டிங் தொடரும். அதற்கு அந்த சந்தர்ப்பத்தில் திரும்ப திரும்ப நாம் எடுத்து கதைகள் அதிகமாக பேசணும்னா இந்த 2-3 கதைகள் தான் இருக்கு. ராமாயணம், மகாபாரதம், இதையே விரிவாக பேசணும். எப்படி பாகவதம்னு எடுத்தோம்னா ஸ்ரீமன் நாராயண பட்டத்திரி 100 தசகங்கள் எடுத்திருக்கார். 100 தசகங்களில் கிட்டத்தட்ட 60 தசகம் பகவானுடைய முன் லீலைகளை சொல்றது, 40 தசகங்கள் தான் அவனுடைய கிருஷ்ணாவதாரத்தை சொல்றது. அதே மாதிரி யதுவம்சம்னு ஒரு காவியம் இருக்கு. ரகுவம்சம் காளிதாசன் எழுதினது காவியம் இருக்கு. இப்படியெல்லாம் எதை எடுக்கலாம், எதை எடுத்து நம்ம தத்துவங்களாகவும் இருக்கணும், அதற்கு நமக்கு கேட்குற மாதிரி இருக்கணும், ரசிக்கிற மாதிரியும் இருக்கணும், அதே சமயத்தில் கதைகளும் இருக்கணும். வெறும் தத்துவங்களும் சொல்லிட முடியாது. இப்போ கிருஷ்ணாவதாரம்னு எடுத்துட்டோம். அதனால கொஞ்சம் நான் திங்க் பண்ணிட்டு ஒரு 2 வாரங்கள் திங்க் பண்ணிட்டு அதற்கப்புறம் என்ன எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இது சுவாமிகிட்டையும் பேசிட்டு அதற்கப்புறம் நாம் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ நம்ம பார்க்கறது
கிருஷ்ணனுடைய அவதாரம். நமக்கு கிருஷ்ணனுடைய அவதாரம் நிறைய கேட்டிருக்கோம் சுவாமி இல்லையா? கிருஷ்ணாவதாரம் திரும்ப திரும்ப கேட்டிருக்கோம். இந்த கிருஷ்ணனுடைய அவதாரத்தை சாண்டில்ய மகரிஷின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த சாண்டில்ய மகரிஷி அப்படிங்கிறவர் யாருன்னா பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள் ஒருத்தர். இந்த பிரம்மாவனுடைய புத்திரர்கள் ஒருத்தர் தான் நாரதர். சனகாதி முனிவர்களும் பிரம்மாதி புத்திரர்களும் தான். அதில் ஒருத்தர் தான் இந்த சாண்டில்ய மகரிஷி. இந்த சாண்டில்ய மகரிஷிக்கும் நம்ம இவர் என்ன பண்ணுறார், சாண்டில்ய மகரிஷி பிரம்மாகிட்டேருந்து நிறைய கற்றுக்கிறார். நிறைய கற்றுட்ட உடனே ஒரு நாள் பிரம்மா கூப்பிட்டு சொல்கிறார், நீ என்கிட்ட நிறைய கற்றுனுட்ட, நீ என்ன பண்ணு, இதை மற்றவாளுக்கு போய் சொல்லு. இவருக்கு ஒரு சின்ன டவுட்டு, நாம் கற்றுண்டோம் சரி சுவாமி, மற்றவாளுக்கு சொல்கிற அளவுக்கு நமக்கு ஞானம் இருக்கா என்னன்னு புரியலையே அப்படின்னு சொல்கிறார். அதுவும் நீ என்ன பண்ணு, உன்னுடைய கத்துன்றது எல்லாமே நல்ல மக்களுக்கு போய் சேரணும், நீ புரோகிதனா போ அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு அடுத்த டவுட்டு, சரி போய் ஒரு உபன்யாசகர்த்தாவை போய் எதையாவது 4 பேருக்கு சொல்லுன்னா பரவாயில்ல, நான் போயிடலாம், என்ன புரோகிதனா போன்னு வேற சொல்கிறாரே, இது என்ன நியாயம்? அந்தணனாக செல் அப்படின்னு சொல்கிறார். அந்தணன் புரோகிதனாக நீ செல் அப்படின்னு. இவர் சொல்கிறார், என்னால் அதெல்லாம் முடியாது. யூஸ்வலாக எந்த பிள்ளை எந்த அப்பா கிட்ட ஒழுங்காக பதில் சொல்லுங்க பாப்பா, என்னால் அதெல்லாம் முடியாது. இப்போ இருக்கிற பிள்ளைகள் அன்றைக்கே உதாரணம் சொல்லியிருக்கார் சாண்டில்ய மகரிஷி. முதல் வார்த்தை, என்னால் அதெல்லாம் முடியாது. நான் யார் தெரியுமா, நீ என்னென்ன சொல்கிறியோ அதை விட நான் 2 பங்கு சேர்ந்து சொல்லக்கூடியவனான தத்துவங்களை சொல்லக்கூடியவனாக இருக்கேன். நான் பாஞ்சராத்திர ஆகமம்னு ஒன்று எழுதின்னு யார் இவர் சொல்கிறார். இப்போ இருக்கிறவா சொல்கிறாளே, நீ என்னப்பா படிச்சிருக்க, நீ பிஏ படிச்சிருக்க, நான் எம்பிஏ படிக்கிறேன் தெரியுமா, அதை விட அதிகமாக இருக்குது. அந்த காலத்தை படிச்சுட்டு இந்த காலத்து எவ்வளோ நுணுக்கங்களாக படிக்க வேண்டியது தெரியுமா, பசங்க சொல்லச்சு கேட்கணும். அந்த மாதிரி சாண்டில்ய மகரிஷி சொல்கிறார், நான் பாஞ்சராத்திர ஆகமத்தை எழுதி கொண்டிருக்கிறேன், அதை உலகிற்கு சமர்ப்பிக்கணும், தீசிஸ் அப்பையே சமர்ப்பிக்கிறது, அதனால் நீ சொல்கிறதுனா என்னால் கேட்க முடியாது அப்படின்றார். உடனே அவர் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, மகனே ஆவேசப்படாது. இந்த சினிமாவில் கேட்குற மாதிரி இருக்கு. என்ன சொல்கிறார், அமைதியாக கே, கொஞ்சம் அமைதியாக இரு, எடுத்த உடனே ரிட்டாலியேட் பண்ணாத, நான் சொல்கிறத கொஞ்சம் அமைதியாக கேள், என்னால் அதெல்லாம் கேட்கவே முடியாது, கேட்கறதுக்கு டைமே கிடையாது எனக்கு. அதுவும் நீ எங்கே போக சொல்கிற, பிருந்தாவனத்துக்கு போக சொல்கிற, கோகுலத்துக்கு போக சொல்கிற. கோகுலத்துக்கு யார் இருக்கா தெரியுமா, இடையர்கள் தான் இருக்கா. இவர் சொல்கிறார், கோகுலத்தில் இடையர்கள் தான் இருக்கா, அவர்கிட்ட என்னால் போக முடியாது அப்படின்னு. இவர் எவ்வளோ சொல்லி பார்க்குறார், தத்துவங்கள் சொல்கிறார். நீ அங்கே போகிறது அப்படிங்கிறது உனக்கு ஒரு நன்மை. அதாவது இந்த காலத்தில் என்னன்னா, அந்த ஒரு பெரிய கார்ப்பரேட்டில் அந்த கார்ப்பரேட் உண்டாக்கின டாட்டா பிர்லா இந்த மாதிரி இருக்கா இல்லையா, பெரிய பெரிய ஆளுங்கள், அவர்களுடைய பசங்க என்ன பண்ணுவா, இந்த உலக நீதியை கற்றுக்கணும். இதனால் அவன் என்ன பண்ணுவான், வேற ஒரு கம்பெனியில் ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு இவன் ஒரு அப்ரெண்டிஸாவோ ஒரு மேனேஜர் லெவல்லையோ கற்றுக்கிறதுக்கு அனுப்புவான். பல குழந்தைகள் கற்றுக்காது, சில குழந்தைகள் கற்றுக்கும். ஏன்னா அந்த ஈகோ ஆரம்பத்துலேருந்தே ஒரு மாதிரி வளர்ந்த ஈகோ, அதனால் கற்றுக்காது. சில குழந்தைகள் சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு மெச்சூர்டாக போய் கற்றுண்ட குழந்தைகள் கற்றுண்டு அதுக்கப்புறம் ஒரு 2 வருடங்கள் 1 வருடம் 2 வருடங்கள் கழித்து தன்னுடைய கம்பெனியில் அந்த கம்பெனியை வளர்க்குறதுக்கு உபயோகப்படும். அந்த மாதிரி அர்த்தத்திலையும் சேர்த்து சொல்கிறார் சாண்டில்ய மகரிஷி கிட்ட பிரம்மா, நீ இங்கேருந்து கோகுலம் போ. கோகுலத்தில் இவர் கேட்குறாரு, கோகுலம் போனால் என்ன நடக்கும், அங்கே இடையர்கள் நிறைய இருக்கா, சரி இருக்கட்டும், அந்த இடையர்கள் நீ அவளுக்கு நிறைய என்ன பண்ணணும், புரோகிதம் பண்ணணும் அப்படிங்கிறார். நான் ஏன் போய் அங்கே புரோகிதம் பண்ணணும், எப்பா அங்கே ஆள் இல்லைப்பா, உன்ன மாதிரி அறிவாளி இல்லை. இவர் கொஞ்சம் இறங்கி வர்றார், ஆஹா என்ன மாதிரி அறிவாளி இல்லையா, ரைட், உன்ன மாதிரி அறிவாளி இல்லை, நீ அங்கே போ. இப்போ அறிவாளின்னு சொன்ன உடனே சரி, தன்னுடைய பிதா அறிவாளின்னு ஒத்துணுட்டார் அப்படின்னு இவர் புரியுது. இவர் என்ன பண்ணுறார், நேரம் பரீட்சித்துட்ட போகிறார். பரீட்சித்து பகவானே, எங்கள் அப்பா இந்த மாதிரி சொல்கிறார், பரீட்சித்து மகாராஜா எங்கள் அப்பா இந்த மாதிரி சொல்கிறார், நான் போய் கோகுலத்தில் இரு அப்படின்னு சொல்கிறார். நீ என்ன சொல்கிற, நான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவன், நாரதன் மாதிரி 7 உலகங்களும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறவன், நித்தியசூரிகளை பார்க்குறவன், எல்லா விதமான தேவர்களையும் பார்க்குறவன், என்னை போய் பூலோகத்துக்கு போன்னு சொல்கிறார். நீ என்ன சொல்கிற பரீட்சித்து மகாராஜா சொல்கிறான், இவர் சொல்கிறது நல்லது, உங்கள் அப்பா சொல்கிறது நல்லது, நீ கோகுலத்துக்கு போ.
இது இந்த கதையாக எடுத்துக்கோங்க. என்ன டீட்டெயிலுங்கிறத தத்துவார்த்தம் நான் அப்புறமா சொல்கிறேன். நீ கீழே கோகுலத்துக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்கிறதுன்னு பாரு. ஏன் தெரியுமா? அந்த கோகுலத்தில் தான் கண்ணன் பிறந்தான். இப்போ நம்ம ஒரு சினிமா பார்க்குறோம் இல்லை, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போனால் அது என்னவா இருக்கும், 100 வருடங்களுக்கு முன்னாடி இது என்னவா இருக்கும், சயின்ஸ் ஃபிக்ஷன் சொல்கிறான். அந்த மாதிரி இவன் சொல்கிறான். கோகுலத்தை யார்? பரீட்சித்து மகாராஜா கண்ணனால் தான் உண்டாக்கப்பட்டவன். உங்களுக்கு தெரியும் அந்த கதை. அதனால் சொல்கிறான் கண்ணன் அங்கே தான் பிறக்க போகிறான். இது மேலே நடக்கிறது. கண்ணன் அங்கே தான் பிறக்க போகிறான், நீங்கள் கோகுலத்துக்கு போகிறேன். ஆஹா, கண்ணன் பிறக்க போகிறானா? அப்படி ஆமாம், அந்த கண்ணன் தான் என்னை காப்பாற்ற போகிறான் கருவில். யார்? இது பரீட்சித்தும் சாண்டில்ய மகர்ஷியும் பேசிக்கிறா மேலே. அதனால் நீ கோகுலத்துக்கு போ. இவருக்கு பரிபூர்ணமாக என்ன வந்துடும். எதனால்? கண்ணன் பிறக்க போகிறான். அவர் இன்னொன்று சொல்கிறார். இப்படி திரும்பி தன்னுடைய அப்பாவை பார்க்குறார், பிரம்மாவை. அப்படியாப்பா அப்படின்னு ஒரு பசங்களுக்கு எப்போ நீங்கள் சொன்னாலும் சரிதான், இன்னொருத்தர்கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் சொல்லுவாள். இந்த இடத்துல அது சகஜமாகிடுது. மருத்துவ ஃபீல்ட்லேயே ஆகட்டும், ஒரு கூகுள் சர்ச்சிலே ஆகட்டும், எதுலையாக இருந்தாலும் செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிக்கிறதுங்கிறது சகஜமாகிடுது. அது எங்கே வருது? அங்கேருந்து வருது. இங்கே செகண்ட் ஒப்பீனியன் திரும்பி இவரை பார்க்குறார். யாரை பார்க்குறார்? தன்னுடைய அப்பாவை பார்க்குறார். அப்பாவை பார்த்தா சொல்கிறார், என்ன நடக்கிறது எனக்கு நீ சொல்ல அப்படின்னு. டேய், அங்கே கீழே பாரு. கீழே பார்த்தியா அப்படின்ற. கஷ்யப மகரிஷின்னு தெரியுமா அப்படின்னு கேட்குறார். ஆமாம், கஷ்யப மகரிஷி தெரியும். யார் சொல்லு அப்படிங்கிற. அவர் பெரிய மகரிஷி, அது தெரியுமப்பா. அதற்கப்புறம் கஷ்யப மகரிஷிக்கு 2 மனைவியர் இல்லையா? கத்ரு, அதிதி அப்படின்னு 2 மனைவியர். இந்த இவா 2 பேருக்கும் 2 குழந்தைகள் பிறக்கிறது. ஒரு வம்சம் பிறக்கிறது, இன்னொரு வம்சம் பிறக்கிறது. ஒன்று கருடர், வினத்தையின் மைந்தனான வைனத்தையினும், கத்ரு இது பிறக்கிறது, அதிதியும் இருக்கா. அதனால் இவாளுடைய அடுத்த ஜெனரேஷன் தான் கஷ்யப மகரிஷி என்கிட்ட கேட்டுருக்கார், பிரம்மாட்ட கேட்டுருக்கார், நான் கீழே போய் ஜனனம் பண்ணணும் அப்படின்னு. ஜனிக்கச்சே 2-3 பிறவிகள் எடுத்ததுக்கு அப்புறமாக வசுதேவனாக அவன் பிறக்க போறான். அதனால அவனுக்கு பிறக்கக்கூடிய வாசுதேவன் அங்க இருக்க போறான். எங்க? கோகுலத்து. நீ போ. அப்போ இதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் வருது. இவா 2 பேருக்கும் இது நடந்துடுறது இல்லையா? இந்த கத்ரு என்ன பண்றா? சபிச்சுடுறா. இந்த மானிட வயிற்றில் பிறக்கணும். அதிதி தேவி இந்த சம்பவம் நடக்கச்சே அந்த ஒரு குதிரை வால் வெள்ளையா இருக்குன்னு சொல்லிடுறா வினதேகம் கத்ருவுக்கும். அதனால இவ இதுவாக இருக்கிறதுனால இவளை நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொன்ன உடனே சபிச்சுடுறா அதிதி. ஐயோ, நான் சபிச்சுடுறேன். இவாள் 2 பேருக்கும் சண்டை வந்துடுது. யாருக்கு? கத்ருவுக்கும் அதிதிக்கும் சண்டை வந்துடுறது. நீ எப்படி என்ன சபிப்ப அப்படின்னு அவ சொல்றா, கவலைப்படாத. சாபம் என்பது ஒரு விதத்தில் நல்லது, சபிக்கப்பட்டவர்கள் நல்லது. ஏன்னா நீ நல்லது பண்ணிருக்க. ஒரு சின்ன தவறு பண்ணிட்டே அந்த தவறை திருத்திக் கொள்வதற்காக ஒரு சந்தர்ப்பம் தான் உனக்கு சாபம். இதே வார்த்தையை தான் 2-3 இடத்துல நம்ம கேட்டிருக்கோம். ஒன்று கங்கையின் இடத்துல கேட்டபோது நீ செய்த தவறு, நீ கீழே போய் பிறக்கணும் அப்படிங்கிறார். அதே மாதிரி 7 வசுக்கள் 8 வசுக்கள் இருக்கா இல்லையா, அவளுடைய பிறவியும் நீ கீழே போய் பிறக்கணும் அப்படின்னு சொல்ற. இவெல்லாம் அந்த கதைகள் வரைச்சு அதனால கீழே பிறக்கிறா. பீஷ்மர் பிறக்கிறார். இங்க அவர் ஒரு சாபத்தினால இங்க பிறக்கிறார். ஆனால் இன்றைய வரைக்கும் நாம பீஷ்மரை மறக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அவர் பாடின சகஸ்ரநாமம் இல்லையா, அவர் துடித்த சகஸ்ரநாமம். அதனாலதான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் அவரை மறக்காம இருக்கோம். அவருக்கு கிடைத்த சாபம், ஆனால் அந்த சாபத்தை வரமாக மாற்றிக்கொண்டார் அவர். அதை தான் அதிதி சொல்றா கத்ருக்கிட்ட, நீ கீழே போ. உடனே அவ சொல்றா, நானும் வரேன் அப்படிங்கிற. இங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்கா. அவ 2 பேரும் கீழே, அதிதி தேவகியாகவும் கத்ரு ரோகிணியாகவும் கீழே வரா. அதே கஷ்யப மகரிஷி திரும்பவும் வசுதேவனாக இங்க பிறக்கிறார். ஆனால் இங்க வர்றபோது கத்ருவும் அதிதியும் சண்டையிடாமல் 2 குழந்தைகளை பெற்றெடுக்கிறார்கள். 2 குழந்தைகளுமே அண்ணன் தம்பியாக வளர்ந்து ஒரு கலக்கி பாகவதத்தை மகாபாரதத்தையே ஒரு கலக்கிடுறார். அப்படியாக உண்டானதுதான் இந்த கஷ்யப மகரிஷி
அதிதி இது, இவாள்லாம் கோகுலத்தில் பிறக்க போறா, நீ போய் அங்க வந்து புரோகிதம் பண்ணுன்னு தள்ளி விட்டுறார் சாண்டில்ய மகரிஷிய பிரம்மா. இந்த சாண்டில்ய மகரிஷி கோகுலத்துக்கு வந்து சேர்றார், மதுராக்கு வந்து சேர்றார். இந்த கோகுலத்துக்கு வந்து சேர்ந்தா இந்த கோகுலத்தில் அவருக்கு வந்து இடையர்கள் கூட ஜெல்லாகவே இல்லை, ஒத்து போகவே இல்லை. ஏன்னா ஒரு நம்ம சொல்லுவதில்ல, ஜன்னல் மேலே லெவலில் இருந்துட்டு ஒரு மேனேஜரோட பழகணும் அப்படின்னா அது இது அரசனை போய் திருட்டு முடியும்னா முடியுமா? திருட்டு மொழி முழிக்க முடியுமா அரசனால்? எப்படி திருடனால் ராஜமொழி முழிக்க முடியாதோ அந்த மாதிரி ராஜாவாலையும் திருட்டு மொழி முழிக்க முடியாது. அவர் அந்த லெவல்லையே மூவ் பண்ணிட்டார். இப்போ வந்து இங்கே வந்து கோகுலத்திற்கு வந்து அந்த யதுவம்சத்தில் இருக்கக்கூடியவர்கள், யதுகுலத்தில் இருக்கக்கூடிய இடையர்களோடு இருக்கணும் அப்படின்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே வந்து புரோகிதம் பண்ணுறதுக்கு வரச்சே ஒன்னே ஒன்று மட்டும்தான் அவளை அத்தனை பேரையும் மயங்க வைக்கிறது. அவருக்கு இவர்களிடத்தில் ஈடுபாடு, இவர்களுக்கு அவரிடத்தில் ஈடுபாடு. என்ன ஒன்றுன்னா அன்பு அப்படிங்கிற ஒன்றே ஒன்று தான். இவர் சொல்கிறார், நான் இது வரைக்கும் இந்த விரஜ பூமியை தொடு வரைக்கும் டச் பண்ணுற வரைக்கும் நான் என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். இந்த விரஜ பூமியை தொட்ட உடனே, என்னுடைய பாதங்கள் விரஜ பூமியில் பட்ட உடனே என்னுடைய மனமெல்லாம் மாறிவிட்டது. ஏன் தெரியுமா? இந்த இடத்துல கிருஷ்ணன் பிறக்க போகிறான், இந்த இடத்துல கிருஷ்ணன் பிறக்க போகிறான் அப்படின்னு இங்கே இருக்கிற மரங்களாகட்டும், கொடிகளாகட்டும், செடிகளாகட்டும், பழங்களாகட்டும் முனிவர்கள் மாதிரி தவம் பண்ணிட்டு இருக்கான். அந்த கிருஷ்ணன் எப்போ வருவான், எப்போ வருவான், எப்போ வருவான்னு அந்த தவ வலிமையை இந்த பூமியில் நான் டச் பண்ண உடனே, தொட்ட உடனே என்னால் உணர முடிகிறது. அவைகளுக்குள் இருக்கும் அத்தனையும் ஒன்றே ஒன்று தான். என்ன? அன்பு தான். என்ன ரீசன்? கிருஷ்ணன் பிறந்தான்னா அந்த கிருஷ்ணன் பிறந்தவன் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்தினான். 7 வயசுல ஒரு ஒற்றை விரலால் தூக்க முடியுமா? காரணம் என்ன? இவர்களிடத்தில் இருந்த அன்பு. அந்த கிருஷ்ணனை வந்து இவ எதுவுமே கேட்கறது இல்லையா, கிருஷ்ணனிடம் கோவித்துக் கொள்வதில்லை, கிருஷ்ணனை முறைத்து பேசுவதில்லை. கிருஷ்ணன் எது சொன்னாலும் 5 நாளும் 11 அப்படின்னா ஆமா கிருஷ்ணா அப்படின்னு அர்ஜுனன் மட்டுமல்ல அனைவரும் சொல்லக்கூடியவர்கள். ஏன்னா ஒன்னே ஒன்று தான் கிருஷ்ணனிடத்தில் இருக்கக்கூடிய பிரீத்தி. இந்த பிரீத்தியை உணர்கிறாராம் சாண்டில்ய மகரிஷி. சில பேருக்கு நம்ம வெளியூர் போச்சே தோணும் தெரியுமா, இந்த இடம் முன்னாடியே வந்திருக்கிற மாதிரி இருக்கே, இந்த இடத்துக்கு நம்ம முன்னாடி பார்த்துருக்கிற மாதிரி இருக்கே. ஒருவேளை தெரியல, போன பிறவில வந்திருக்கலாம் இல்லையா? அதே மாதிரி நம்ம லைஃப்லேயே சில பேர் பார்த்துருக்க மாட்டோம், ஆனால் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இவர் எங்கேயோ பார்த்துருக்கேன்ப்பா, நான் எங்கே பார்த்தேன்னு மட்டும்தான் தெரியல, ஆனால் எங்கேயோ பார்த்துருக்கேன் சொல்கிறோமா இல்லையா? அது என்ன ரீசன் அப்படின்னா அந்த தொடு உணர்ச்சி, அதாவது நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய இந்த பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாலே அது. இரண்டாவது, நம்முடைய போன பிறவியில் கூட இருந்திருக்கலாம். இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது என்ன அப்படின்னா அன்பு தான். அந்த அன்பை இவர் உணர்றாராம். வேதம், வேதியர், பசுக்கள், தேவர், சாதுக்கள் இவ்வளோ பேருக்கும் அந்த ஸ்ரத்தை, அந்த மதிப்பு, அந்த பாசம் இவ்வளவு சேர்த்து பகவானிடம் உள்ள கருணை, பகவானிடம் உள்ள ஈடுபாடு, பகவானிடம் ஏற்பட்ட பிரீத்தி. காரணம் என்ன? நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய போகிறோம். நீங்கள் ஸ்வீட்டாக அன்பாக பேசினேன்னா உலகமே அன்பாக பேசுகிற மாதிரி தோணும். நாம் கொஞ்சம் எங்கேயோ மனசு சஞ்சலமில்லான்னு 2 பேர்கிட்ட முறைச்சிட்டோம், 2 பேரை நம்ம தூத்தினோம்னா அவன் எரிஞ்சு விழுந்துட்டு போகிற மாதிரியே நமக்கு தோணும். நாம் ரொம்ப கஷ்டத்தில் உட்கார்ந்தோம்னா பக்கத்தில் ஃப்ரெண்டு வந்தால் என்னடா போச்சுடா, ஏண்டா உனக்குமா அப்படின்னும். அதாவது நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் நாம் அறுவடை பண்ணுறோம். அதைத்தான் சாண்டில்ய மகரிஷி சொல்கிறார். நான் அங்கேருந்து வரும்போது வேற மாதிரி இருந்தது. இந்த இடம் கோகுலம், இதில் வசிக்கக்கூடியவர்கள் அனைவரும், வசிக்கின்றவர்கள் அனைவருமே கிருஷ்ணனை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். கிருஷ்ணன் வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு அன்பும் அரவணைப்பும் ஆசிரிப்பும் இவ்வளோ இருக்கே, கிருஷ்ணன் வந்துட்டான்னா எப்படி இருக்கும் அவளுக்கெல்லாம் நினச்சி பாருங்க. அதனால் நான் நினைத்து கொண்டு வந்தது அத்தனையும் மாறிடுத்து, எல்லாமே மாறிடுத்து. அவர்களிடத்துள்ள பக்தி,
அவர்கள் எப்படிப்பட்டவன் நினச்சேன். ஆனால் நான் என்ன சொல்ல போகிறேன்னு அத்தனை பேரும் காத்துட்டு இருக்கா. இப்போ எனக்குமே அந்த யதுகுலத்தில் பிறந்தவர்கள் இங்கே இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் என்ன சொல்லுவான்னு நான் காத்துட்டு இருக்கேன். ஏன்னா கிருஷ்ணன் பறக்க போகிறாங்க. என்ன ஒரு அருமையான வார்த்தை இல்லை? அது மட்டுமல்ல, இந்த மதுராவில் விஷுனி குலத்தை சேர்ந்தவர் தேவமீட் அப்படின்னு, அவருக்கு ஒரு மனைவி, க்ஷத்ருவ மனைவி. இதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிருஷ்ணனுடைய பிறப்பில், நாம் ஆரம்பத்தில் நாராயணத்தில் கிருஷ்ணனுடைய பிறப்பின் ஆரம்பத்தில் இதை கொஞ்சம் டச் பண்ணி பார்த்தோம். இந்த அது மட்டும் இல்லையா, இந்த மாதிரி இங்கே பிறந்தவர்கள் அத்தனை பேரும் ஒரு ப்ரீவியஸ் ரெக்கார்டு. இந்த தசாவதாரத்தில் ஆரம்பிக்கச்சே ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும் இல்லையா, எல்லாத்துக்குமே ஒரு ஏதோ கனெக்ஷன் இருக்கு. இந்த உலகத்தில் கனெக்ஷன் இல்லாமல் எதுவுமே கிடையாது சுவாமி. எல்லாமே ஒன்றுக்கொன்று பின்னி பிணைஞ்சது தான். இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேசின்னு இருக்கேன் அப்படின்னா அதற்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குது. நீங்கள் நான் சொல்கிறத கேட்டுருக்கேன் அப்படின்னா ஏதோ ஒரு சக்தி இருக்குது. ஏதோ ஒரு முன்பிறவி வாசனையா, அல்லது இந்த டயத்தை நாம் இப்படி செலவழிக்கணும்னு இருக்கா, இந்த நல்ல சத்விஷயங்களை கேட்கணும்னு இருக்கா, பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு இருக்கா, இப்படியெல்லாம் ஒரு ஏதோ ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாதிரி பாண்டிங் தான் என்னை இங்கே வரவழைச்சிருக்கு. யார்? சாண்டில்ய மகரிஷி சொல்கிறார். அந்த பாண்டிங் வர்றதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் வேறு ஏதோ நினச்சிட்டு இருந்தேன், வேறு ஏதோ திங்க் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பூமியை தொட்ட உடனே, இந்த பிரஜபூமியை தொட்ட உடனே, அந்த பர்ஜன்யனுடைய ஆசையை பெற்ற உடனே, ஆஹா எப்படி மாறிடுத்து, என்னுடைய எண்ணமே மாறிடுத்தே, என்னுடைய சிந்தனையே மாறிடுத்தே இல்லையா? அப்படியே நீங்கள் இங்கே ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, சென்னையில் இருக்கிறவளுக்கு வெள்ளூர் போனேன்னா தெரியும். வெள்ளூர் எப்படி இருக்குன்னா ஹாட்டஸ்ட் பிளேஸாக இருக்கும். வெள்ளூருக்கும் வாணியம்பாடிக்கும் பக்கத்தில் ஒரு சின்ன மலை இருக்குது, ஏலகிரின்னு. அடுத்த ஒரு 30-40 நிமிஷத்துக்குள்ளே மலைக்கு மேலே போயிடலாம். ஒரு 2 நாள் வேலூர்லேயோ அந்த வாணியம்பாடியிலையோ தங்கிட்டு ஒரு 40 நிமிஷத்துக்குள்ளே ஏலகிரியில் போனால் அப்படியே சிச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிடும். இதே மாதிரி தான் சேலத்து பக்கத்தில் இருக்கிறவா, சேலம் ஏற்காடு, அது இன்னும் கொஞ்சம் பெரிய மலை. 40ங்கிறது 1 மணி நேரம் ஆகலாம். 1 மணி நேரத்துக்குள்ளே அந்த சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கு அன்எக்ஸ்பெக்டட். நாம் இங்கே ஐயோ இந்த துணியை ரொம்ப எரியுதுன்னு நினச்சிட்டு இருப்போம். அந்த 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா வேறு ஏதாவது ஸ்வெட்டர் கிடைக்காதா போட்டுக்கிறதுக்கு, அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடும். அந்த மாதிரியான நிலைமை இவர் சொல்கிறார். எனக்கு பிரஜபூமியை தொடுவரைக்கும் வேறு மாதிரி எண்ணம் இருந்தது. நான் ஏதோ பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒன்றுமே கிடையாது, நாமெல்லாம் ஒன்றுமே இல்லை சுவாமி. நம்ம மாதிரி கோடிக்கணக்கான விஷயங்கள் பெரிய ஆள் நிறைய பேர் இருக்கா. நான் தான் பெரிய ஆள், நான் தான் பிரம்மாவனுடைய புத்திரன், நான் தான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சவன். நான் என்ன சொல்ல போகிறேன், இந்த பாஞ்சராத்திர ஆகமத்தையே எழுதி கொண்டிருக்கக்கூடியவன், நான் பெரிய மகரிஷின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த பிரஜபூமியை டச் பண்ண அப்புறம்தான் ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவனுடைய அருள் தான். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவனுடைய அன்பு தான், எல்லாமே அவன் கொடுத்தது தான். அவன் என்ன நடக்கின்றானோ அதை நடத்தி வைப்பதற்குத்தான் நான் ஒரு ஆட்களாக இருக்கின்றோமே அப்படின்னு இங்கே தான் உணர்ந்தேன் நான். யார் சொல்கிறது? சாண்டில்ய மகரிஷி சொல்கிறார். ஒரு ஆகமத்தை எழுதின, ஒரு பாஞ்சராத்திர ஆகமத்தை எழுதின சாண்டில்ய மகரிஷி இந்த மாதிரி சொல்கிறார். அப்படிப்பட்ட பிரஜ பூமியில் பகவான் அவதாரம் பண்ணுறான். அந்த அவதாரத்தை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்களேன். ஆழ்வார், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல். அதுக்கு அந்த இழுக்கிறார் பாருங்க இல்லையா? நம்ம எல்லாம் 1 மாத்திரை 2 மாத்திரைன்னு சொல்லுவோம். இந்த செய்யுள் பாசுரம் முழுசுமே முதலில் வரக்கூடிய 2 எழுத்துக்களுமே 2 மாத்திரைகளாக இருந்தது. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்ப நடியேனே. அது என்ன சுவாமி, உனதருளை பார்ப்ப நடியேனேன்னு சொல்கிறாரே. நம்ம இந்த பாசுரத்தை அனுபவித்தோம், இப்போ ரீசெண்டாக தான் அனுபவித்தோம். உன்னுடைய அருளை நான் உணர்றதுன்னு தானே சொல்லிருக்கணும்.
உணர்வன் அடியேனேன்னு சொல்லிருக்கணும். உன்னுடைய அருளை பார்ப்பன் அடியேனே அப்படிங்கிறாரே. பார்த்தல் அப்படின்னா என்ன? அகைன் நம்ம என்னென்ன, நான் ஒரு அஸ்ட்ராலஜராகவும் இருக்கிறதுனால, அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருக்கிறதுனால, இந்த பார்வை அப்படிங்கிறதுல வித்தியாசம் இருக்குது இல்லையா? அஸ்ட்ராலஜி தெரிஞ்சவா, ஜோசியம் தெரியலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் ஜோசியர்கிட்ட போனீங்கன்னா அவன் சொல்லுவாள், சுவாமி குருவுக்கு 3 பார்வைகள் இருக்குது, சனிக்கு 3 பார்வை இருக்குது, 3, 7, 10ஆம் பார்வை, குருவுக்கு 5, 7, 9ஆம் பார்வை அப்படின்னு சொல்லுவாள். பார்வை 3மே பார்வை தான். 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. குருவுக்கு ஏன் வசத்தி அப்படின்னா, இருக்கிறதுலே ஒரு மனுஷனுக்கு ஜாதகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது அப்படின்னா, குரு மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அசைக்கவே முடியாது. அந்த ஜாதகக்காரனை ஒன்றுமே செய்ய முடியாது. கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், அவன் செய்த முப்பிரிவினுடைய வினை அவனை வாட்டும். ஆனாலும் அது அவனை அழுத்தி விடாது இல்லையா? தண்ணியில் தண்ணி விட்டாலும் நீந்தக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடும். அதுதான் அவனுடைய விஷயம். 3ஆம் பார்வை இருக்கு, 7ஆம் பார்வை இருக்கு, 10ஆம் பார்வை இருக்கு சனிக்கு. குருவுக்கு 5ஆம் பார்வை இருக்கு, 7ஆம் பார்வை இருக்கு, 9ஆம் பார்வை இருக்கு. 5, 7, 9 அப்படிங்கிறது குருவுக்கு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஸ்திர ராசி, சரராசி, உபயராசின்னு 3 ராசி. இந்த எங்க குரு இருந்தாலுமே 3 ராசியையும் பார்க்கக்கூடிய தன்மை உடையவர் குரு தான். அதனால தான் குருவுக்கு ஏற்றம். அதனால சொல்றார், பார்ப்பன் அடியேனே. ஒரு பார்வையில் இவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கா. நாம பெருமாளை பார்க்கறதுக்கும் பெருமாள் நம்ம பார்க்கறதுக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? நாம பெருமாளை பார்க்கச்சே 1008 எண்ணம் இருக்கும். என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், பொண்ணு படிப்பு முடிக்கணும், பொண்ணு பேரனுக்கு குழந்தை பிறக்கணும், யார் பேரனுக்கு குழந்தை பிறக்கணும், அதை என் கண்ணால் நான் பார்க்கணும். எது எதெல்லாம் காமியார்த்தங்களோ அத்தனை காமியார்த்த எண்ணங்களும் நமக்கு மனதில் சேரும். ஒரு தடங்களும் மோட்சார்த்த எண்ணமே வராது இல்லையா? இறைவா, நான் உன்னை பார்த்துட்டேன், எனக்கு இப்படியே இந்த பிறவை நீ எடுத்துக்கோ. எவ்வளோ பேருக்கு அந்த எண்ணம் வரும்? அவனுடைய அருள் அவனுக்கு இருந்தால்தான் அந்த எண்ணமே வரும். அந்த அந்த பார்வை அப்படிங்கிறதுல எவ்வளவு விஷயம் இருக்கு பாருங்க. அதான் இவர் சொல்றார், உன்னுடைய பார்வை தான் முக்கியம். உன்னுடைய பார்வை இருந்ததுன்னா கட்டாட்சம் அப்படின்னு நாம் சொல்லுவோம், லக்ஷ்மியை கட்டாட்சம் அப்படின்னு. அவனுடைய அந்த பார்வை இருந்ததுன்னா போதும், ஒரு சின்ன பார்வை பார்த்தாலே போதும், அவ்வளோதான், எல்லாம் நடந்துடும். வாளால் அறுத்து சுடினும் சாதாரணமானதில்லை. அப்பயே வந்திருக்கு ஏதோ ஒன்று இல்லையா? அறுத்து அதை சூடு வைக்கிறார். அப்படி இருந்தால் கூட அந்த மருத்துவன் பேரை நமக்கு என்ன இருக்கிறது இல்லை, மாளாத காதல் நோயா. கொஞ்சம் கூட அந்த மருத்துவனை நம்ம தப்பாக நினைக்கிறது இல்லை. திரும்பி திரும்பி அவங்ககிட்ட தான் போகிறோம். எனக்கு நீ 2 தடவை ஊசி போட்டேன், இந்த குழந்தைகளை அழிச்சுன்னு போவோம் பாருங்க. குழந்தைகளை பெற்றவாளுக்கு தெரியும், அதை தாத்தா பாட்டிகளுக்கும் தெரியும். சமயத்தில் இந்த குழந்தைகளுக்கு மாதத்துக்கு ஒரு தடவை பிறந்த உடனே முதல் 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷத்துக்கு ஊசி போடுவாள். அப்பா, அந்த ஊசி போடுறதுக்கு தொடையில் போடுவா, அங்கே போடுவா, இங்கே போடுவா. இப்போல்லாம் நிறைய ஆன்டிபயோட்டிக் ஊசியெல்லாம் வந்துடுது. அது போடுறதுக்குள்ளே நாம் தவிச்சு தண்ணி குடிச்சிருவோம். அந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் நம்முடைய மனநிலை. ஆனாலும் அடுத்த நாள் திரும்பி என்ன பண்ணுவோம், அடுத்த மாதம் திரும்பி அதே டாக்டர்கிட்ட தான் போவோம். நீ அந்த குழந்தைய அழவுட்டையப்பா, அதனால் இனிமேல் நான் உங்ககிட்ட வரமாட்டேன் சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அந்த குழந்தை அழுதாலும் அந்த குழந்தையை அழை வைத்தாலும் அதே மருத்துவர்கிட்ட தான் போவோம். அது மட்டும் இல்லை, மீளா துயர்தரினும் விட்டுவோ கோட்டம். எனக்கு நீ திரும்ப 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 துயரையே பண்ணிட்டு இருக்க. என்ன ரீசன் தெரியுமா? அதுக்கு நான் செய்யறது தான் ரீசன். என்னை அந்த அளவிற்கு நான் பக்குவப்படுத்தி கொள்ளவில்லை. உன்னிடம் நான் வர வேண்டும் என்ற பக்குவப்படுத்திக்கல. நான் அப்படியே இருந்துட்டேன். இப்போதான் எனக்கு அந்த எண்ணம் வந்திருக்கு இந்த பிறவியில். அதை தான் சொல்றார், ஆனா உனதருளே, உன்னுடைய அருளால பார்ப்பன் அடியேனே, இதை நான் தெரிந்து கொள்கிறேன் அர்த்தம். பார்ப்பன் அப்படின்னா தெரிந்து கொள்கிறேன். இந்த இடத்துல பார்ப்பன் அடியேனேன்னா உன்னுடைய பார்வையை கட்டாட்சம் எனக்கு பட்டதுனாலே நான் அதை தெரிந்து கொள்கிறேன். அடியேன் அதை தெரிந்து கொள்கிறேன். நான் அதை பார்க்குறேன்பா சொல்கிறா இல்லையா? சுவாமி, அதை ஏதாவது கொஞ்சம் நாளைக்கு ஒரு 1000 ரூபா எனக்கு வேணும். சரி, நான் பார்க்குறேன், நீ போய்ட்டு வா. என்னத்தை பார்க்குறேன்? கொடுக்குறேன்னு சொல்லணும். எனக்கு நாளைக்கு 1000 ரூபா வேணும்னா, இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும். ஆனால் அவர் என்ன ரிட்டர்ன் சொல்கிறார், நாளைக்கு பார்க்கலாம். சரி, நான் பார்க்குறேன், பார்த்து செய்கிறேன் அப்படி, நான் பார்க்குறேன் அப்படின்னுவார். என்ன அர்த்தம்? பார்க்குறதுன்னா என்ன அர்த்தம்? செய்து முடித்தல்
அப்படின்னு அர்த்தம். நான் அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னா அந்த காரியத்தை நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு அர்த்தம். பார்ப்பன் உனதருளால் பார்ப்பன், உனது அருளால் நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு பார்ப்பன் அடியேனே அப்படின்னு இவர் சூழிட்டு சொல்றார். இதை அடுத்த பாசுரத்திலே சொல்றாரு பாருங்க. வெங்கண் தின் களிறு அடத்தாய், நீ பெரிய யானையெல்லாம் அடைக்கின, சாதாரணமான யானை இல்லை, பெரிய யானை, அண்ணனும் தம்பியுமா சேர்த்து ஓட விட்டீங்க இல்லையா? கம்சன் மேலேருந்து பார்த்துட்டு இருக்கான், 2 பேரும் ஓட விட்டீங்க. அதான் இவர் கேட்குறா, எப்படிப்பா அந்த குழந்தை எப்படிப்பா தூக்கித்து இந்த இதுவை? 7 வயசு, 7 வயது 7 மாதங்கள் தான் ஆச்சு. 7 வயது 7 மாதத்திலேயே அந்த குழந்தை பிரஜ பூமியில ஒரு பெரிய பர்வதத்தை தலைகீழா தூக்கிடுத்து. அப்படின்னா அந்த குழந்தைக்கு எந்த மாதிரியான சக்தி இருக்கும்? அது மட்டுமல்ல, அந்த குழந்தை சக்தி இப்படி மட்டுமா காட்டினது இல்லையா? குழந்தை பிறந்த உடனே தவழக்கூட இல்லை. அந்த தவழாத குழந்தைக்கு எத்தனை பேர் அதை பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டே இருந்தா. அந்த குழந்தைய கம்சன் அனுப்பிச்சு வச்சான் இல்லையா? அத்தனை பேரும் மாற்றி 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 எப்படியாவது அந்த குழந்தை சாக வேண்டும், கொன்று விட வேண்டும் அப்படின்னு எவ்வளோ பிரஜபூமிக்கு எவ்வளோ பேர் அனுப்பிச்சு வச்சான் கர்ணன், கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனை கொல்ல வேண்டும் என்று கம்சன் அனுப்பிச்சு வச்சான். எதற்காவது அந்த குழந்தை மயங்கித்தா? எதுவுமே இல்லையே. அத்தனை பேரையும் யோசிக்காமல் அடித்தது இல்லையா அந்த குழந்தை? அப்படிப்பட்ட குழந்தை எனக்கு வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த பெண்களுக்குள்ள ஒரு பெரிய மனசு இருக்கு இல்லையா? ஒரு பெரிய மனது. தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு சொல்ற முதல் ஜாதின்னா அது பெண்கள் தான். தனக்கு யாராவது நல்லது செஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஊர் பூரா தம்பட்டை அடிச்சிருவா. நேத்தி அவன் வந்தாடி, நான் ஒன்றுமே கேட்கல, அவள் பாட்டையும் சீடையை கொடுத்துட்டு போயிட்டா. எவ்வளோ நல்லா இருந்தது தெரியுமா அவள் கொடுத்த சீடை? ஐயோ அப்படியா, நான் கூட 2-3 பேர்கிட்ட சீடை வாங்கினேன், பைசா தான் வேஸ்ட்டு அப்படின்னு அந்த மாமி சொல்லுவாள். இந்த மாமி இவகிட்ட வாங்கிப்பாரு. கேட்டாள் அவங்கள, இந்த சீடை நன்னா இருக்கா, வேற எங்க சீடை நன்னா இருக்கும்? எதுவுமே இல்லையே. கேட்கலனாலும் அது தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம், அதை போய் அடுத்த வாட்டி சொல்லணும். அதை முதல்ல இது ஆம்பளை கிட்ட இருக்கவே இருக்காது. எங்க இவன் சொன்னான்னா தன்னை பார்த்து பொறாமப்படுவானோ அடுத்தவன், அதுதானே அதிகமாக இருக்கு, அது வேற விஷயம். அதனால இவன் சொல்ல மாட்டான். அந்த மாதிரி யசோதை என்ன பண்றா, ஒவ்வொரு நொடியையும் கிருஷ்ணனை அனுபவிச்செல்லாம் எல்லாரையும் கூட்டு வச்சுன்னு சொல்றானா. தெரியுமா அவனுக்கு என்ன நடந்ததுன்னு? நான் அந்த குழந்தைய கட்டி போட்டுட்டு போனேன், எப்படி போச்சுன்னே தெரியல. அப்பா ஐயோ, 2 மரம் நடுவில் குழந்தை இருக்கு. என்னமோ பகவானுடைய அனுகிரகம் தான். அந்த மாதிரி என்னுடைய குழந்தை, என் குழந்தை, அதனால அது அவ்வளோ பழைச்சிருக்கு. இவளுக்கு தெரியாது அதுதான் உண்மையான பகவானுடைய சொரூபம்ங்கிறது. என் குழந்தை, அவளுக்கு எப்படி ஏற்றம், என் குழந்தை அது பழைச்சிருக்கு. அந்த எண்ணம் என்ன ரீசன்னா சாண்டில்ய மருள் சொல்றாரு, ஒவ்வொரு உள்ளத்துலையும் இருக்கா. யாரு? நான் பார்த்தேன், இங்க இருக்கக்கூடிய அத்தனை கோபியர்கள், கோபர்கள், இருக்கக்கூடிய இடையர்கள் அத்தனை பேருக்கும் கிருஷ்ணன் என் குழந்தை அப்படிங்கிற எண்ணம். அதை விதைத்தவள் யார்? யசோதை. அவன் என் குழந்தை, என் கூட இருக்கணும், அவன் எதுவுமே சொல்லக்கூடாது. எவ்வளோ இடத்துல வெண்ண திருடினாலுமே திருடினான் என்ற வார்த்தை வரவே வராது. கிருஷ்ணன் வந்தானா? வந்தான். வெண்ணெய் சாப்பிட்டானா? சாப்பிட்டான். அவ்வளவுதான். அவன் திருடிட்டாங்கிற வார்த்தை யாருமே சொல்ல மாட்டாளா கோகுலத்துல? ஏன்னா எப்போ அந்த கிருஷ்ணன் யாத்துக்கு வருவான்? நான் கடைந்து வைத்த வெண்ணையை அவன் சாப்பிட மாட்டானான்னு ஏங்கிட்டு இருக்கேன் நான். அவனை போய் நான் திருடன்னு சொல்லலாமா? நினைச்சு பாருங்க. என்ன குழந்தை அது? எவ்வளோ பேர் அழிக்க, பகன், அவன், இவன், எவ்வளோ பேர் வந்தா. நாங்கள்லாம் காட்டுக்கு போயிருந்தோம். திடீர்னு ஒரு கொக்கு வந்தது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா கொக்கு செத்து போச்சு. யார் ரீசன் பார்த்தா கிருஷ்ணன். கிருஷ்ணன் இருக்கச்சே நாங்கள் கவலையே பட வேண்டாம். எல்லா கவலைகளையும் போக்கக்கூடியவன் கிருஷ்ணன். அந்த பூமிக்கு நான் வந்திருக்கேன். இந்த கவலைகளை எல்லாம் போக்கக்கூடிய கிருஷ்ணன் அவதாரம் பண்ணின பூமி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு புரோகிதம் பார்க்கறதுக்கு என்னை அனுப்பிச்சு வச்சிருக்கான் பகவான் பிரம்மா மூலியமா, என்னுடைய தகப்பனார் மூலியமா. அப்பதான் ரியலைஸ் பண்றார்,
வரச்சே எவ்வளோ சண்டை போட்டுட்டு இருந்தார் தன்னுடைய தகப்பனார்கிட்ட இல்லையா? யூஸ்வலாக எல்லா பசங்களும் செய்கிறது தானே. ஆனாலும் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல். இந்த மகரிஷி அனுப்பிச்சு வச்சார் இல்லையா தன்னுடைய குழந்தைய. இவர் வந்து பார்க்குறாராம். யார்? பிரம்மா. என்ன பண்ணுறான் இந்த பையன்? நாம் எனக்கு போய் புரோகிதம் பண்ணுன்னு சொன்னோம். புரோகிதம் பண்ணுறானா இல்லை நம்மகிட்டே சண்டை போட்ட மாதிரி அங்கே போட்டு சண்டை போட்டு நிற்கிறானா வந்து பார்த்தாராம். இங்கே வந்து பார்க்குற போது தான் அவருக்கு தெரியுது, எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணனாக இருக்கான். இவர் வந்த வேலை ஏதோ ஒரு வேலை. அந்த வேலையை தானே பார்க்கணும். எந்த வேலையை பார்க்கணும்? தன்னுடைய பையன் என்ன பண்ணுறான், என்ன பண்ண போகிறான் அப்படின்னு தானே பார்க்கணும். இங்கே வந்தால் உத்தவர் வந்துட்டு போகிறார், அவர் வந்துட்டு போகிறார், இவர் வந்துட்டு போகிறார். யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணனாக இருக்கான். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் எப்படி இருக்கான் பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பித்தார் இந்த தேவேந்திரன் பிரம்மா. அப்பப்போ இவாளுக்கெல்லாம் கொஞ்சம் அப்படி மூடு மாறிடும். நம்மளுக்கு மாறுறது இல்லையா, அங்கேருந்து வந்தது தான் இது. அந்த மாதிரி மாறிடும். அந்த மாதிரி இவர் வந்து பார்த்தாரா, இந்த பையன் என்ன பண்ணிட்டான், ஒரு 7 வருஷம், அடுத்த 3 வருஷம் 4 வருஷத்தில் அதை விட்டு கிளம்பிட்டான். அண்ணனும் தம்பியும் அதை விட்டு கிளம்பிடுவா. இவாளுக்கு அனுகிரகம் அவ்வளவுதான். சாண்டில்ய மகரிஷி சொல்கிறார், கிருஷ்ணன் கிளம்பினதுக்கு அப்புறமா கோபியர்கள்லாம் நாம் என்ன பண்ணுவோம், கிருஷ்ணன் கிளம்பிட்டான் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சஞ்சலம் இருக்கும். ஆனால் யாரும் சஞ்சலப்படவே இல்லையா. ஏன்னா கிருஷ்ணன் கிளம்பி போனால் இல்லை கிருஷ்ணன் என் கூட தான் இருப்பான், கிருஷ்ணன் என்றும் எங்களுடன் இருப்பான், நாங்கள் கிருஷ்ணனுடன் தான் இருப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்காளாவா. கிருஷ்ணன் வருவதற்கு முன்னாடி வந்தவர்கள், கிருஷ்ணன் சென்ற பின்பும் இருப்பவர்கள். என்ன ரீசன்? பகவான் எங்க கூட இருப்பான், நான் பகவான் கூட இருப்பேன். என்னைக்கும் என்னுடைய அண்ணன் தம்பி இருக்க மாட்டா, அப்பா அம்மா இருக்க மாட்டா, குழந்தைகள் இருக்க மாட்டா, நண்பர்கள் இருக்க மாட்டா, உறவினர்கள் இருக்க மாட்டா. ஆனால் என் கூட கிருஷ்ணன் இருப்பான், கிருஷ்ணன் கூட நான் இருப்பேன். எது இருந்தாலும் கிருஷ்ணன் என்னை கைவிட மாட்டான் அப்படிங்கிற ஒரு தீவிரமான பக்தியோட இருக்கிறத இந்த சாண்டில்ய மகரிஷி இப்போதான் நான் உணர்ந்துட்டேன். நான் செய்த தவங்களுக்குள் இது பெரிய தவம், மாதவம் செய்தேன். நான் எங்கள் அப்பா கிட்ட முறைச்சுன்னு நான் வர முடியாதுன்னு சொல்லி நான் வேற எங்கேயாவது போயிருந்தேன்னா இதெல்லாம் அனுபவிச்சிருக்க முடியுமா என்னால்? இந்த பிரஜபூமியில் நான் கால் வச்சதுனால தானே இந்த அனுபவங்கள் நான் ஏற்பட்டது. எவ்வளவு தவறு என்று நான் அடுத்தவர்களை தவறாக புரிந்து கொண்டதெல்லாம் நான் செய்த தவறு என்று நான் உணர்ந்தேன் அப்படின்னு சாதிக்கிறாராம். நாளைக்கு என நம்ம திரும்பவும் இந்த வாரம் நாளைக்கும் இதுங்கிறதுனால திருச்சந்த விருத்தம் நாளைக்கு ஆரம்பிக்கலாம். அந்த திருச்சந்த விருத்தத்தினுடைய அவதாரிகை இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதையும் பார்த்துட்டு அடுத்து வரக்கூடிய வாரங்கள்லேருந்து புதுசாக என்ன டாபிக் ஆரம்பிக்கலான்னு பார்க்கலாம். உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் எனக்கு கட்டாயம் தேவை. வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, இல்லை இதுலேயே போடுங்க, மெயில் பண்ணுங்க, எது வேணாலும் பண்ணுங்க. ஐ வில் ரிப்ளை. போயிட்டு வந்ததா? சரி, நம்ம ஜூமுக்கு மாறிடலாம், அதை பார்க்கலாம். தேங்க்யூ. வேணும்னா கொஞ்சம் நாளைக்கு வேணாலும் ஜூமுக்கு போயிட்டு நாளைக்கு வேணாலும் அதாவது கொஞ்சம் கேள்வி இருந்ததுன்னா நாளைக்கு கேள்வி கொஸ்டின் ஆன்சர் செஷன் மாதிரி வச்சுக்கலாம், பார்க்கலாம். ட்ரை. கவிதார்க்கி சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.